எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான கடமாக கருதி மறுபடியும் களத்திலே பாய். இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராது அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் இது தளராமல் இருக்கும் கட்சியா? யார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே உட்காந்து அழுதுட்டு இருந்தது? நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். என்னுடைய வெற்றி சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியாது. சற்றுனா எவ்வளோண்ணே? ஒரு 50 வருஷம் தள்ளி போடலாமா? இவர் வீட்டு காசை போட்டு பண்ணியிருந்தா இவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு. இவர் வீடே அடுத்தவங்களுக்கு காசுல இருக்கிறதுனால இவர் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? அதே வார்த்தைய அவன் உன்னை பார்த்து கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? பாயமுறா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிரதா ஏன்னா இவரு ஏதோ சூடு சொன்னாரு மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு வருஷமா கட்சி எப்படி நடத்திட்டு இருக்காரு? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கொரோனா வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. 15 வருஷமா கட்சி நடத்துற உன்னோட தொகுதி உன் தலைவன் கூட ஜெயிக்கல, சீமான் அவர்கள் காரைக்குடியில் ஜெயிக்கல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்னு வாடா வாடா வா வென்றுவா. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இந்த வீடியோ பார்த்தாலே தெளிவா தெரியுது, இவருக்கும் திமுக எதனா ஒரு டீலிங் இருக்கணும், இல்ல இவரும் திமுக ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிப்ரேஷன் ஊமுட்டை உப்புனா அப்போ திமுக யாரு? உன்னுடைய கட்சியா? திமுக உங்களுக்கு என்ன வந்து லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இது மன்னராட்சி, ஆம் இது வாரிசு அரசியல் சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். என்ன வன்மம்? காங்கிரசும் மன்னராட்சி தான் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு. இது எதுக்காக சொல்றேன்னா, அவரு திமுக நீங்க வாரிசு அரசியல் மன்னராட்சி சொல்றீங்கன்னு முட்டு கொடுக்குறாரு. அவரு முட்டு கொடுக்குறாரு. என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. அவன் ஊடகத்தை மயிரளவு கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நாங்களும் உங்களை மதிக்கிறது இல்லை. பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபாய்ன்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர்? அது விமர்சனத்தை போய் வைக்கணும்னு வைக்கிற மாதிரி இருக்குது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா பாட்டில் திரும்பி கொடுத்தா அந்த 10 ரூபாயை கொடுத்துடணும். எப்படி இருந்தாலும் அந்த எம்ஆர்பி தாண்டி 1 ரூபாய் கூட விற்க கூடாது. அதுதான் வந்து தமிழக அரசாங்கம் இப்ப வந்து வலியுறுத்திட்டு இருக்கு. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டுச்சந்து மூத்திரச்சந்தாரு. டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் டைம். அதுல எதிர்பார்த்ததான் எனக்கு இது வேணும், இன்னமும் வேணுமா? உங்களை சாவ சொன்னா யாரையா உங்களுக்கு நல்ல அரசியல பண்ணுங்க, வெறுப்பு அரசியல பண்ணாதீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அடுத்தவனை குறை சொல்றதை விட்டுட்டு மக்கள் பணியை செய்யுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். அதை சொன்னா இவர் தான் ஜெயிச்சிருவாரு. ஏன் மக்கள் உங்களை வந்து தோக்கடித்ததுக்கு இன்னொரு காரணம் சொல்லட்டுமா? அது லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஏறினா ஆபாசமா பேசுறது, அதாவது பத்திரிகை கிட்ட ஒண்ணு பேசுறது, மேடை ஏறினா ஒண்ணு பேசுறது. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கே வராத தாவேக்காவை இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அப்ப ஆட்சிக்கு வரல. ஆட்சிக்கே வராத தாவேக்காவை திமுக விட கொடூரமா எதிர்த்தது. அவர் ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மக்கள் அவர் மீது வச்சிருந்த நம்பிக்கையும் அவர் மக்கள் மீது வச்சிருந்த அன்பும் தான். 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். ஆனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. இப்போ வந்து திரு விஜய் படங்கள் வந்து ஒன்று விலங்கல் அப்படின்னா அது சும்மா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்குது சொல்லிக்க வேண்டியதான். விஜய் படங்கள் ஓடிச்சு ஹிட், விஜய்க்கு வந்து பெரிய மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சுங்கிறது கண் கூட உலகத்துக்கே தெரியும். பாத்தீங்களா, இதுதான் சொன்னோம் பாத்தீங்களா, ஒருத்தனை குறை சொல்லணும், ஒருத்தனை விமர்சிக்கணும், சொல்லணும். விஜயோடைய படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரே தான் வந்து மேடையில ஏறி பேசியிருக்கிறாரு. அது மெர்சல் பிடிச்சது. உரையாடலாம் அந்த காட்சி எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அதனால அந்த பிகில் நினைக்கிற அந்த படம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இன்னும் திருந்தல மாமா. இவரே தான் போய் விஜய் வீட்டு வாசல்ல
தம்பி நான் உனக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி. இப்ப கூட சமீபத்துல விஜய் வந்து தோத்துட்டு நான் நடிக்க போயிடுவாரு, விஜய் தோத்துட்டு நடிக்க போயிடுவான்னு சொல்லிட்டு விஜய் அண்ணன் சீமான் அவர்கள் தான் விக்ரம் சிவன் மரத்தில் நடிக்க போனது. விஜய் அவர்களுக்கு அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. ஏய், எங்க மேல பழி போடுறாங்கன்னு விஜய் அவர்கள் எங்கன்னா வந்து போதைப் பொருள் வந்து நடக்கிறதுக்கு என் மேல பழிய போடுறாங்க அவர் எங்கன்னா பேசியிருக்காரு? அப்படி எங்கேயும் பேசல. கூச்சமே இல்ல. அவர் வந்து முழுக்க முழுக்க போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். குறை சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. கஞ்சா பொருட்களை கடுமையா தடுக்கிறதுக்கான முயற்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குட்கா, பூலிப்பு, ஆன்சு போன்ற பொருட்களை கடையில வித்தா சொத்து வந்து பதிமூல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை போடுறது. எந்த கடையிலுமே இதெல்லாம் விற்கிறது கிடையாது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பல சட்டங்களை இந்த ஒரு மாசத்துல விஜய் அவர்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க இப்ப பிளாக்ல சரக்கு எந்த இடத்துலயுமே கிடைக்கிறது இல்ல. வேணா சாட்டை துரைமுருகன்ட்ட கேட்டு பாருங்க. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. கூட தெரியல நீங்க என்ன கலாய்க்கிறீங்க. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க நாங்க. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போட்டா போடு, போடலைன்னா போடு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் சொல்லுவேன். போட்டா போடு, போடலைன்னா போடு. அது ஓட்டு போடுறத பத்தி கவலை இல்லையா? நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, தேர்தல் அன்னைக்கு உட்காந்து அழுதாரு. ஒரு பக்கம் ஸ்டாலின் எழுதாரு, இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் அழுதாரு. அவன் ஷூலெஸ் கட்டுற மாதிரி கீழே குனிஞ்சு அழுதுட்டு இருக்கான். கனடால என்னை கைது பண்ணிட்டா பெரங்கையில விளக்கம் போட்டு இப்படி போட்டு எடுத்துட்டு போயிடா 100 கிலோமீட்டரு. அண்ணன் வந்து இப்பதான் வந்து இதுக்கே வராரு. எதுனா முக்கியமான பாயிண்ட்க்கு வராரா? இல்ல அண்ணனோட ஸ்பெஷல் ஐட்டம்க்கே வராரு. ஸ்பெஷல் ஐட்டம்னா அந்த போய் சொல்லிட்டு இருப்பாரு கதை நடுவில். பெத்து போட்டதுனால இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேல் இவன் பக்கமே வர மாட்டான் சாமி. அண்ணன் சீமான் அவர்களும் ஜெயிக்க வேண்டும் தான் எங்களுடைய கருத்து, எண்ணம் எல்லாமே. ஆனா அவர் வந்து நான் எந்த தப்புமே திருத்திக்க மாட்டேன், என்னுடைய பிழைகளை வந்து மாத்திக்க மாட்டேன். தெரியாது போடுக்கு நம்மளை பத்தி. சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சின்னு இனஃப்டா அடிச்சிடு. அவனு கெட்டவல்லடி முன்னாடி மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம் ஜூமா. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க. என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர். அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய பூமர் மாதிரி பேசுறீங்க. என்ன வீசு வீசுது? பூமர் வீசா வீசுது. சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி, தூந்து போன சக்தி. பயமா அது கடிச்சிடாத. இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அந்த 1 மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா 1 பய தூங்கி இருக்க முடியாது. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. 10 எம்பி வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்காங்க. எந்த கட்சியை பார்த்து பிச்சை எடுத்து நினைக்கிறிய? பிச்சையே பொழப்பா வச்சிருக்க உங்க கட்சியை பார்த்தா. உண்மையில மானச ரிசைன் பண்ற. ரிசைன் இட். விலகிடா. விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்னு போடா. ஏன்டா அப்படி தர்த்தினியம் பிடிச்ச மாதிரி பேசுற? காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டு இல்லாமலே அவர் உதயநிதியை தோல்விக்கண்ணில ஜெயிச்சிருக்காரு. அவரை உங்க தம்பி உதயநிதியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அடுத்து 24 மணி நேரத்துல ஓம் பிர்லா பார்த்து நான் ரெசிக்னேஷன் கொடுத்துருவேன். என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா? அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.